இன்னைக்கு தேமுதிக நிலை எந்த பக்கம் போகுதோ கண்டிப்பா ஏன்னா தேமுதிக கட்சி கேப்டன் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி கேப்டன் படத்திலே ஒரு பாட்டு இருக்கு, மக்கள் ஒரு புறம் தெய்வம் ஒரு புறம், பக்கம் துணையிலிருந்து நிற்கும் இருபுறம். கண்டிப்பாக மக்கள் அதில் நீங்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பெண் தலைவர் அதிகாரம் பிரேமலதா விஜயகாந்த் பேசி சட்டப்பட்டு ஆண்கள் தான் நீங்க தலைவர்களா இருக்காங்க. ஆனா சேலை கட்டி தனி ஒரு பெண்மணி ஜாஸ்தியான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. நீங்க பெண்கள் இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியும் இது ஒரு அரசியல் மற்றும் சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு ஒரு கேப்டன் உடனே சரியில்லாதப்போ கேப்டனையும் பார்த்துட்டு கட்சியும் பார்த்துட்டு இன்னைக்கு எல்லா வேலையும் எல்லா ஊடகங்களையும் எல்லா நிருபர்களும் என்ன சொல்றாங்க, தேமுதிக ஒரு அசைக்க முடியாத சக்தி ஆயிருக்குன்னா அது முழுக்க முழுக்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தான். ஆனால் இந்த இவ்வளவு கஷ்டப்பட நம்ம வெற்றி ஆகணும்னா மக்கள் அதில் நீங்கள் முரசு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். பெரிய விஷயம் இல்ல. முரசு சார்பாக சட்டமன்றத்தில் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் இருக்கும் போதுதான் மக்கள் பிரச்சனை என்னன்னு கேட்க முடியும், மக்கள் பிரச்சனை என்னன்னு காமிக்க முடியும். நிச்சயமாக கேப்டன் மக்களுக்காக எல்லாம் செஞ்சார். இன்னைக்கு கேப்டன் எல்லாத்தையும் கேப்டன் வளர்ப்பு தான் எனக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஒவ்வொருத்தருமே கேப்டன் தான். ஆனால் மக்களாக நீங்கள் இந்த தேர்தல் தேமுதிக எந்த பக்கம் கூட்டணி செல்லுதோ அந்த கூட்டணி 234 தொகுதியில் இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுத்து அமோகமான வெற்றியை நீங்க செய்யணும். ஏன்னா கேப்டன் உங்க சொத்து, கேப்டன் மகன் நானும் உங்க சொத்து தான். நான் உங்க வீட்டு மகன், உங்க வீட்டு பிள்ளை. கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்காக குரல் கொடுப்பேன். இங்க தான் நான் இருப்பேன். 2024 சரி, 2026 இருக்கு. கண்டிப்பாக மக்கள் நீங்களும் ஆர்வத்தோட இருக்கீங்க. ஏன்னா கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. திரும்பியும் சொல்றேன், கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. வரவேற்பு அனைத்து தேமுதிக தொண்டர்களும் நிர்வாகிகளுக்கும் நம்ம மாவட்ட சரிபனாலும் சரி, சுற்றுச்சட்டம் சென்றாலும் சரி, எல்லாரும் தேமுதிக தொண்டர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்து பொதுமக்கள் முன்னும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.